பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமி விளாசிகளுடன் ஆஞ்சநேயரோட பெருமையை நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அவர் யாருக்கும் எதற்கும் எந்த காலத்துக்கும் கட்டுப்படாமல் கடந்து நின்று ராமனை மட்டும் நம்பி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர், சிரஞ்சீவின்ற பட்டத்தை பெற்றவர், ராமாயணத்தில் மறக்க முடியாத ஒரு முக்கியமானவர். ஆஞ்சநேயரோட பெருமைகளை எவ்வளவும் சொல்லலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எளிமையாக காட்சி தரக்கூடியவர் அபராஜிதன். இந்த ஆஞ்சநேயரோட ஜபம் யார் செய்தாலும், ஆஞ்சநேய சுவாமியை யார் பூஜித்தாலும் அவளுக்கு நிச்சயம் எதிர்பார்த்த பலன்கள் அவளை தேடி வரும். அவரோட பெருமைகள் ஏட்டில் அடங்கா. சிறிய திருவடியின் அன்போடு எல்லாராலையும் அழைக்கக்கூடியவர் சுவாமி சமய சஞ்சீவி. அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்தியம் தவ கிம்மத என்றபடி சாதிக்க முடியாத காரியங்களை கூட சுவாமி நமக்கு சாதித்து கொடுப்பார். ஒரு இது கூட சொல்வார், ஆஞ்சநேயர் சுவாமி தன்னோட பேர் வரணும்னு நினைக்கல. சுந்தரகாண்டம்ன்ற பேர் அவரோட பேரை வச்சு தானே அமைஞ்சது. எந்த இடத்துலையும் அவர் பெருமையோ புகழையோ எதிர்பார்த்ததே கிடையாது. நைட்டிக பிரம்மச்சாரியா ராமநாமத்தை மட்டும் துணை கொண்டு வாழ்ந்தவர். ராமநாமம்னா எல்லாருக்கும் தெரியும். ராமன் பிறக்கிறதுக்கு முன்னால் ராமநாமம் பிறந்தது. ராமன் பிறப்பதற்கு முன் ராமநாமம் பிறந்தது. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியோட மந்திரம் இப்போ சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்கிறவா சாதாரணமாக கிராமங்களில் மூங்கில் கழி, அதாவது மூங்கில் பெரம்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூங்கில் பெரம்பு குறைஞ்சபட்சம் 5 ஜான் அவங்க ஜான் உயரத்துக்கு வச்சு அதில் அந்த மூங்கில் பெரம்பில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி உருவேற்றி குறி சொல்கிறது உண்டு. அதே மாதிரி ஜோதிடம் சொல்கிறவா வாக்கு பலித்தத்துக்காகவும் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது உண்டு. 3 காலம் அறியக்கூடிய அற்புதமான பலன் தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்கூட்டி இன்ட்யூஷன் சொல்லுவாள். முன்கூட்டி வரப்போகிற பிரச்சனைகள் தெரிய இந்த மந்திரம் ஒரு வாய்ப்பாக கொடுக்கும். இந்த மந்திரத்தை ஜபித்தா பிரச்சனைகள் நமக்கு முன்கூட்டி தெரியும். சில விஷயங்களை ப்ரிகாஷன் சொல்லுவீங்க இல்லையா, எச்சரிக்கையாக இருக்கலாம். இப்போ திரையில் வரப்போகிறது எழுதிக்குங்க. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்பசம்பூதா மமவசம் குரு ஸ்வாஹா. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்பசம்பூதா மமவசம் குரு ஸ்வாஹா. இப்போ சொன்ன மந்திரம் ஆஞ்சநேயரோட பெருமைகளை சொல்லக்கூடிய எத்தனையோ மந்திரங்களில் இது ஒரு அற்புதமான மந்திரம். இதை ஜபித்தா கட்டாயம் வாக்கில் ஒரு பலம் கிடைக்கும், சித்தி கிடைக்கும், கமாண்டிங் பவர் கிடைக்கும். ஒரு 20-30 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவா கூட இந்த ஜபத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்டிங் பவர் கிடைக்கும். நீங்கள் பேசும்போதே சத்ரு மித்ருவாவா எதிராளிகளை வசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும். உங்கள் கட்டளைகளை மற்றவர்கள் ஏற்று செய்யக்கூடிய ஒரு பவர் கட்டாயம் கொடுக்கும். வில் பவர் அதிகமாகும், மனந்தடம் அதிகமாகும், குழப்பம் தீரும், சங்கடங்கள் விலகும், சச்சரவு இருக்காது. இந்த ஜபத்தை தொடர்ந்து 108 45 நாட்கள் ஜபம் பண்ணுங்கள். முடிக்கிற அன்றைக்கி வடமாலை பானகம் ரொம்ப விசேஷம். ஆரம்பிக்கிற அன்றைக்கி தேங்காய் வெத்தலை பார்க்க பழம் கல்கண்டு வச்சு ஆரம்பிக்கலாம். இந்த ஜபத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம். 108 முடியலன்னா 32 சொல்லுங்கள். கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம். நீங்கள் நினைத்த பலன்களை கொடுக்கும். மடி வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் அவசியம். கட்டாயம் மடி வஸ்திரம் துளிச்சு புது நேர்த்தி துவைச்ச வஸ்திரத்தை கட்டி நெத்தியில் திலக்கமோ நாமமோ விபூதியை போட்டு அதுக்கப்புறம் ராமநாமத்தை ஜபித்து ராமன் பேரை சொல்லி அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். நல்ல விசேஷமான அற்புதமான பலன்கள் தரும். அபராஜிதன் ஆஞ்சநேயன் அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இஷ்ட சித்தி உண்டாகும். வாக்கு பலித்த பிறக்கும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.